ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு லேப்டாப் ஆர் விண்டோஸில் இருக்க இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோனோட சென்சிட்டிவிட்டியை கம்மி பண்ணுறது அப்படின்னா சவுண்ட் பூஸ்ட்டை கம்மி பண்ணுறது. ஸோ எதுக்காக இந்த சென்சிட்டிவிட்டி ஆர் சவுண்ட் பூஸ்ட்டை கம்மி பண்ணணும்? ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ப்ராக்டட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கோம், அதாவது ஆன்லைன் ப்ராக்டட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆன்லைன் ப்ராக்டட் எக்ஸாம்ஸில் ஏஐ தான் இருக்குது. ஸோ அந்த ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னா பேக்ரவுண்ட் நாய்ஸை ஈஸியாக டிடெக்ட் பண்ணுது. பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இந்த கேஸ் மீன்ஸ் சின்னதாக ஏதாவது வண்டி போனாவோ, ஏதாவது சின்னதாக பென்ஷனை ஊற்றினாவோ, வேற எங்கேயும் ஒரு இடத்துல சின்னதாக கீழே விழுந்து சவுண்டு கேட்டாலோ, ஸோ அதெல்லாம் ஈஸியாக டிடெக்ட் பண்ணுது. நம்ம பேசினா அதுவும் டிடெக்ட் பண்ணுது. ஸோ நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா நம்ம பேசினா மட்டும் அது டிடெக்ட் பண்ணணும், அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் அது டிடெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இட் ஹாவ் டு கெட் ரிட் ஆஃப் தோஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ். ஓகே, ஸோ அதான் நம்மளோட எய்ம். இப்போது சென்சிட்டிவிட்டியை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் அது வந்து கேட்ச் பண்ணாது. நம்ம பேசினா அது கேட்ச் பண்ணும். ஸோ தட்ஸ் ஃபைன். இதை எப்படி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறது சாதாரணமாக கேட்டுட்ருக்கு. ஸோ அதே நான் இப்போ அந்த சென்சிட்டிவிட்டி ஆர் சவுண்ட் பூஸ்ட்டை கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சத்தமாக பேசினா தான் சாதாரணமாகவே கேட்கும். ஸோ அப்போது சாதாரணமாக இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸு இப்படி வந்து சவுண்டாக கேட்கும். ஸோ நம்ம இப்போ சென்சிட்டிவிட்டி ஆர் சவுண்ட் பூஸ்ட்டை கம்மி பண்ணிடுறப்போ அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரெக்டிஃபையாக அந்த பக்கம் கேட்காது, ஸோ ஆம்பிளிஃபையாக அந்த பக்கம் கேட்காது. ஸோ அது அப்படியே போயிடும். ஸோ நம்ம சத்தமாக பேசினா சாதாரணமாக பேசுகிற மாதிரி கேட்கும். ஸோ அந்த சென்சிட்டிவிட்டியை கம்மி பண்ணுறது, இந்த சவுண்ட் பூஸ்ட்டை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கோ டு செட்டிங்ஸ், and then go to sound settings. So search as sound first. You will get sound settings at the first. ஸோ இதில் இன்புட் வந்துடுங்க. ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மைக்ரோஃபோன் செலக்ட் ஆகிருக்கும். ஆரல்ஸ் இதில் உங்களோட மைக்ரோஃபோன் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, இன்பில்ட் ஆர் எக்ஸ்டர்னல். ஸோ இப்போ இதில் பாருங்களேன், டெஸ்ட் யுவர் மைக்ரோஃபோன்ற இடத்துல நான் பேச அதுக்கேற்ற மாதிரி அந்த லெவல் வந்து அக்கார்டிங்லி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் அமைதியாக இருந்து காட்டுறேன். ஸோ இப்போ நான் அமைதியாக இருந்ததை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டாக கவனிச்சிங்கன்னா அந்த லெவல் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது டியூ டு பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஸோ அந்த பேக்ரவுண்டில் எதுவும் நாய்ஸ் இருக்கிறதுனால அது வந்து ஆம்பிளிஃபை பண்ணி லைட்டாக அந்த லெவல் காட்டுது. ஸோ நான் பேசினா ஆஸ் யூஷுவல் காட்டுது. ஸோ அதே நேரத்தில் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸும் காட்டுது. ஸோ இப்போ நம்மளோட எய்ம் என்ன, நான் பேசினா, அதாவது சத்தமாக பேசினா சாதாரணமாக பேசுகிற மாதிரி காட்டணும். ஸோ சாதாரணமாக இருக்க அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் காட்டக்கூடாது. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்புட்டில் இருக்க டிவைஸ் ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. ஸோ இந்த டிவைஸ் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அடிஷ்னல் டிவைஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதில் இந்த அட்வான்ஸ்டுன்ற ஆப்ஷன் வாங்க. ஸோ இதில் டிஃபால்ட் ஃபார்மேட்டை சிடி குவாலிட்டிக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அண்ட் சிக்னல் என்ஹான்ஸ்மெண்ட்ஸில் இருக்க எனேபிள் ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ அண்ட் தென் கோ டு லெவல்ஸ். ஸோ இதான் நம்மளோட மெயின் பார்ட். ஸோ இதான் நான் சொன்ன அந்த மைக்ரோஃபோன் பூஸ்ட். ஸோ இப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா அந்த மைக்ரோஃபோன் பூஸ்ட்டை சுத்தமாக கம்மி பண்ணிடணும். அதாவது 20 டெசிபிள் இப்போ இருக்குது, அது 0 டெசிபிளுக்கு வச்சிடணும். ஓகே, இப்போ நம்ம 0 டெசிபிளுக்கு வச்சா பூஸ்ட் ஆகாது. நான் சத்தமாக பேசினா சாதாரணமாக கேட்கும். ஓகே, நான் இதான் உங்ககிட்ட முன்னாடிலன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்றத லைவாக இப்போ நான் காட்டுறேன். லைக் நான் அப்படியே பேசிகிட்டு இருக்கப்பவே இந்த 20 டெசிபிள் நான் 0 டெசிபிளுக்கு மாற்றி காட்டுறேன். யூ கேன் நோட்டீஸ் த சேஞ்சஸ். ஓகே, இப்போ நான் இதை 0 டெசிபிளுக்கு மாற்றிட்டேன். இப்போ நான் முன்னாடி பேசினதை விட இப்போ பேசுறது கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்வியஸாக வித்தியாசம் தெரியும். நான் முன்னாடி பேசினா அதே லெவலில் தான் இப்பயும் பேசிகிட்டு இருக்கேன், அதே சவுண்டில் தான் இப்பயும் பேசிகிட்டு இருக்கேன். நான் இப்போ சத்தமாக பேசினேன் அப்படின்னா நான் உங்களுக்கு முன்னாடி பேசுகிற மாதிரி சாதாரணமாக கேட்கும். ஓகே, ஹாய், ஹவ் ஆர் யூ. இப்போ நான் வந்து கொஞ்சம் சத்தமாக கத்தி பேசினேன், ஸோ உங்களுக்கு சாதாரணமாக கேட்டிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த சவுண்ட் பூஸ்டரோட வேலை. ஸோ இப்போ நம்ம இது பண்ணால் முடிஞ்சுது. ஸோ இன்னொன்று ஆடட் அட்வான்டேஜாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே மேலே மைக்ரோஃபோன் லெவல் இருக்குல்ல, இந்த மைக்ரோஃபோனுடைய சவுண்ட் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம நல்லா கம்மி பண்ணி 20க்கு வச்சிடலாம். ஸோ இப்போ நான் வச்சு காட்டுறேன் 20க்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் 20க்கு வச்சிட்டேன். நான் பேசுறது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நான் பேசுறது வந்து ரொம்ப கம்மியாக கேட்கும். உங்களுக்கு முன்னாடி கம்மியாக கேட்டுட்டு இருந்தது 0 டெசிபிள் இருந்தப்போ, அதை விட கம்மியாக கேட்கும். இப்போது சாதாரணமாக கேட்கும், பிகாஸ் நான் வந்து எல்லாமே டிஃபால்ட்ஸ்க்கு வச்சுட்டேன். ஸோ ஏன்னா நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கணுன்றதுனால நீங்கள் முன்னாடி கரெக்டாக கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மைக்ரோஃபோன் பூஸ்ட்டு 0 டெசிபிளுக்கு வச்சேன். அப்போ சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மைக்ரோஃபோன் லெவலை நல்லா கம்மி பண்ணேன் 20க்கு. ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் என்னுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக கேட்டிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சத்தமாக பேசுனீங்கன்னா அந்த டைமில் சாதாரணமாக கேட்கும். ஸோ இது வந்து பெட்டர். ஸோ மைக்ரோஃபோன் லெவலையும் கம்மி பண்ணிவிட்டு மைக்ரோஃபோன் பூஸ்டிங் கம்மி பண்ணிட்டா டபுள் அட்வான்டேஜ். எந்த இடத்துல நான் டபுள் அட்வான்டேஜ் அப்படின்னு நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இருக்கீங்க, நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம சவுண்ட் பூஸ்ட்டை கம்மி பண்ணியாச்சு. ஸோ மைக்ரோஃபோன் லெவலில் நம்ம 20ல் வச்சா என்ன தெரியுமா ஆகும், நம்ம சும்மா அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க, இங்கே வாங்க புக் எடுங்க, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம எதாவது சொன்னால் இட் ஓன்ட் ஃபைண்ட்.
ஆனால் கண்டினியூவஸாக இதே மாதிரி சொல்லிகிட்டே இருந்தீங்க, கண்டினியூஸாக ஏதோ கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது, இல்லை ஏதோ பாட்டு பாடிட்டே இருக்கீங்க, கண்டினியூஸாக ஏதாவது டோன் கொடுத்து பாட்டு பாடிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் லெவல் 20லே இருக்காது. சவுண்ட் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி அது 100க்கு போயிடும். ஸோ நாங்கள் எங்களோட காலேஜில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து மெரிட்ராக் அப்படின்ற சாஃப்ட்வேர். ஸோ அதில் இந்த மாதிரி நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அதை இங்கே சொல்கிறேன். மேபி மற்ற சாஃப்ட்வேர்ஸில் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஸோ மற்ற சாஃப்ட்வேர்ஸில் சவுண்ட் லெவல்லாம் கம்மி பண்ணால் கண்டுபிடிக்கலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த சாஃப்ட்வேர். யூ ஹேவ் டு டெஸ்ட் இந்த மாக் டெஸ்ட். ஸோ இதான் பேசிக்காக. ஸோ இப்போ நம்ம வந்து மைக்ரோஃபோன் பூஸ்டிங் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டோம், மைக்ரோஃபோன் லெவலையும் 20 வச்சிட்டோம். ஸோ அப்படி போனால் டபுள் அட்வான்டேஜ் உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போய்ட்டு நீங்கள் ஏதாவது சாதாரணமாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பேக்ரவுண்ட் நாய்ஸ் கண்டிப்பாக கேட்காது. ஸோ நீங்கள் ஏதாவது பேசி பாட்டெலாம் வாங்கினீங்கன்னா மைக்ரோஃபோன் லெவல் ஆட்டோமேட்டிக்காக 100க்கு போயிடும். ஸோ இப்போது இன்னொன்று என்ன அப்படின்னா மைக்ரோஃபோன் லெவல் வந்து 20ல் இருந்தாலும் சரி 100ல் இருந்தாலும் சரி மைக்ரோஃபோன் பூஸ்ட் 0 டெசிபிள் வச்சாச்சு. ஸோ எனிவேஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்காது. ஸோ நான் அந்த 20ல் வச்சா ஆடட் அட்வான்டேஜ் நீங்கள் பேசுகிறதும் கேட்காது, ஆனால் பேசக்கூடாது. ஸோ அதான் வந்து ரூல். ஸோ பேசாதீங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இட் வில் ரெக்டிஃபை. ஓகே, இட் ஒன்ட் ஹியர். பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இட் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வார்னிங் கொடுக்காது. ஸோ அப்போ நம்ம ரெண்டையுமே 20லேயே வச்சிட்டோம், 0லேயே வச்சிட்டோம். ஸ்டாஃப் அங்கேருந்து பேசுகிறாங்க, நம்ம பேசுறது எப்படி ஸ்டாஃபுக்கு கேட்கணும்? கண்டிப்பாக கேட்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் சத்தமாக கத்தி பேசணும் ஸ்டார்டிங்கில். ஸோ நீங்கள் சத்தமாக கத்தி ஸ்டார்டிங்கில் பேசுகிறப்போ போக அந்த மைக்ரோஃபோன் லெவல் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகி 100 போனதும் நீங்கள் அதுக்கப்புறம் சாதாரணமாக ஓரளவு கத்தி பேசினா போதும் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ எனிவேஸ் வந்து மைக்ரோஃபோன் பூஸ்ட் வந்து 0ல் தான் இருக்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் எப்படி இருந்தாலும் கேட்காது. ஓகே, ஸோ நீங்கள் இதை வந்து நான் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாம் வைங்க. வச்சுட்டு இப்போ வந்து நான் சொன்ன செட்டிங்ஸ்லாம் வச்ச பிறகு இந்த அப்ளைன்ற பட்டனை அமுத்திட்டு அண்ட் தென் ஓகேன்ற பட்டன் அமுத்துங்க. ஸோ இந்த அப்ளைன்ற பட்டன் அமுத்துனதும் இட் வில் ஷோஸ் எ பாப்அப். இது வந்து கன்ஃபார்மா அப்படின்னு கேட்கும். நீங்கள் அதில் எஸ் கொடுத்துருங்க. ஸோ அண்ட் தென் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நான் ஏன் இதை பண்ணி காட்டல அப்படின்னா, இப்போ நான் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா நான் மைக்ரோஃபோன் செட்டிங்ஸ் மாறும். பேக்ரவுண்டில் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் நான் பேசுகிறதும் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மைக்ரோஃபோன் செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ நான் பண்ணி காட்டல. லைக் ஒன்றும் அப்ளைன்ற பட்டன் அமுத்திட்டு டயலாக் பாக்ஸ் வந்து கன்ஃபார்ம் இந்த செட்டிங்ஸ் வைக்கலாமா அப்படின்னு கேட்கும். ஸோ அங்கே எஸ் கொடுத்துட்டு இந்த ஓகேன்றது அமுத்துனீங்கன்னா முடிஞ்சுது. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்கள் இந்த செட்டிங்ஸ்லாம் வச்சு பாருங்கள். இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வச்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூகுள் மீட்லேயோ ஜூம்லேயோ டிஸ்கார்ட்லேயோ லைக் கால் போட்டு பேசி பாருங்கள். அப்படியே செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல வச்சு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, பேசுகிறப்போ எது கேட்குதோ, பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் எது கேட்கலையோ அந்த மாதிரி முடிவு பண்ணி ப்ராப்பராக ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்கு மூவ் பண்ணுங்கள். இது எங்கள் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்யூ. டன்.